ஆண்டின் பொதுக்காலம் 30வது வாரம் சனிக்கிழமை. புனிதர்கள் அனைவரின் பெருவிழா. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 5 அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 12 வரை. திருப்பலியின் போது பங்குத்தந்தை புனிதர் என்ற வார்த்தையை கேட்டவுடன் உங்கள் நினைவுக்கு வருவது யார் என்று கேட்க, சிலர் கொல்கத்தா நகர் அன்னை தெரேசா என்றும், வேறு சிலர் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் என்றும் பதிலளித்தனர். மேலும் ஒருவர் புனித தேவசகாயம் என்றும் குறிப்பிட்டார். அசாதாரணமான மனிதர்களால் மட்டுமே புனிதத்துவத்தை அடைய முடியுமே ஒழிய, சாதாரண மனிதர்களைப் போல உள்ள நம்முடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், நம்முடன் அலுவலகத்திலோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ வேலை செய்பவர்கள் எவராலும் புனிதத்தை அடைய முடியாது என்பதையே மேலே சொல்லப்பட்ட பதில்கள் இலைமறை காயாக வெளிப்படுத்துகின்றன. திருமுழுக்கு பெற்ற அனைவரும் புனிதர்களாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்று லூமன் ஜென்சியம் 39 தெரிவிக்கிறது. புனிதத்துவம் என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட சலுகை அல்ல. மாறாக இயேசுவில் நம்பிக்கை கொண்டு வாழும் அனைவருக்கும் உரித்தான ஒன்று. தந்தையாகிய கடவுள் தூய்மையாய் இருப்பது போல நீங்களும் தூய்மையாய் இருங்கள் என்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். வாருங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று இயேசு சொன்னதை புனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் போதனைகளையும் அவரது பணியையும் வாழ்ந்து காட்ட பாடுபடுபவர்கள். புனிதர்கள் என்பவர்கள் நன்மையை நாள்தோறும் தொடர்ந்து செய்ய முயற்சி செய்யும் பாவிகள். எல்லா மக்களையும் போலவே புனிதர்களும் பாவிகள். ஆனால் கிறிஸ்துவை போல வாழ முழு மூச்சாக முயன்று கொண்டே இருப்பவர்கள், முயற்சியை கைவிடாதவர்கள் புனிதர்கள். திருமுழுக்கில் குழந்தையின் மேல் வைக்கப்படும் ஒரு சிறு வெள்ளை துகில் ஆன்மாவை குறிக்கிறது. அந்த துணி எப்படி வெண்மையாக இருக்கிறதோ அதே போல பெற்றோர், ஞான பெற்றோர், மற்றவர்கள் அனைவருடைய வழிகாட்டுதலின் உதவியால் அந்த ஆன்மாவை மாசுபடாமல் காத்து கடவுளிடம் கொண்டு சேர்ப்பதே நம்முடைய வாழ்வினுடைய அழைப்பு. எனவே தூய்மை என்பது சலவை செய்த துணி போல வெள்ளை வெளேரென்று இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது. மாறாக நமது தூய்மை அல்லது புனிதம் என்பது கரும்பலகையை போன்றது. அந்த கரும்பலகையில் எழுதுகிறோம், மீண்டும் அழிக்கிறோம், மீண்டும் எழுதுகிறோம், மீண்டும் அழிக்கிறோம். எனவே எழுதி எழுதி மீண்டும் அழித்துவிட்டு அதனை நாம் சுத்தம் செய்கிறோம். இப்படித்தான் நம்முடைய புனிதம். நம்முடைய வாழ்க்கையில் சறுக்கல்கள் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் பாவ வழிகள், பாவ நாட்டம் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் கடந்து ஒவ்வொரு தடவையும் கடவுளின் அருட்கொடையை ஒப்புரவு திருவருட்சாதனத்தில் நாம் பெற வேண்டும். திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் தான் திருச்சபையின் தலைவராக 27 ஆண்டுகள் அதனை வழிநடத்திய போது 1338 பேரை முக்தி பேறு பெற்றோராகவும் 482 பேரை புனிதர்களாகவும் அறிவித்தார். இதிலே குறிக்கப்பட்ட அனைவரும் பலவிதமான வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள், அதில் பயணித்தவர்கள். வாழ்க்கை பாதைகளில் புனித வாழ்க்கையை தடம் பதித்து வாழ்ந்தவர்கள் இவர்கள். எனவே புனிதத்துவத்தை எல்லோராலும் வாழ முடியும் என்பதையே மேலே சொல்லப்பட்ட தரவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நவீனகால மனிதர்களில் பெரும்பான்மையானோர் மகிழ்ச்சியற்றவர்களாக வாழ்கிறார்கள் என்று சொல்லி அதற்கான காரணத்தையும் திருத்தந்தை புனித 2ஆம் பவுல் கூறுகிறார். ஏனென்றால் அவர்கள்
பலவிதமான சிலைகளை வழிபடுகிறார்கள். பொழுதுபோக்கு என்ற சிலை வழிபாடு, திரைப்படம் என்ற சிலை, சின்னத்திரை என்ற சிலை, நடிகர்கள் என்ற சிலை, நடிகைகள் என்ற சிலை, மோகம், இவைகளெல்லாம் சிற்றின்பத்தின் அறிகுறிகள். பேரின்பத்தின் அறிகுறிகளாக இருப்பவர்கள் புனிதர்கள். நல்ல வாழ்க்கைக்கான உண்மையான மாதிரிகள் புனிதர்கள். அவர்கள் முன்னுதாரணத்தை வாழ்ந்து காட்டினால் உண்மையான நிலையான மகிழ்ச்சி நம்மில் குடிகொள்ளும். அனைத்து புனிதர்கள் நாள் நம் அனைவரையும் புனிதர்கள் என்று அழைக்கிறது. எனவே உங்கள் அனைவருக்கும், புனிதர்களாக வாழ்ந்து கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் புனிதர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி இயேசுவின் மலைப்பொழிவின் பேரின்ப நற்செய்தி. புனிதத்தின் சாரத்தை இன்றைய நற்செய்தி நமக்கு நன்றாக வெளிப்படுத்துகிறது. இந்த மலைப்பொழிவு இயேசுவினுடைய வெற்று வார்த்தைகள் அல்ல. அவர் எதை வாழ்ந்து காட்டினாரோ அதைத்தான் மலைப்பொழிவிலே போதித்தார். ஏழையராக வாழ்ந்தார், துயருற்றார், கனிவுடையோராய் இருந்தார், நீதியை நிலைநாட்டினார், இரக்கம் கொண்டார், தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார், அமைதியை ஏற்படுத்தினார், நீதியின் பொருட்டு துன்புற்றார். எனவே இதில் ஏதாவது ஒன்றை, இரண்டை, மூன்றை வாழ்ந்து காட்டியவர்கள்தான் புனிதர்கள். எல்லாவற்றையும் வாழ்ந்து காட்டுகின்ற பேறு சிலருக்கு இருக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் ஏதாவது ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்றை நாம் இந்த மலைப்பொழிவிலிருந்து வாழ்ந்து காட்டலாம். ரோஜர் ஃபெடரர் உலகின் நம்பர் 1 டென்னிஸ் வீரராக திகழ்ந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கைக்கு ராட்வேலர், ஸ்டெஃபான் எட்பர்க், பிட் சாம்ராஜ் போன்ற புகழ்பெற்ற டென்னிஸ் வீரர்களை தன்னுடைய முன்னுதாரணமாக வைத்து உத்வேகம் பெற்றார். நாமும் நமது கிறிஸ்துவ மகத்துவத்தை அடைய முடியும். எப்போது என்றால் நாம் புனிதர்களை நமக்கு முன்னுதாரணமாக வைக்கும் போது. ஆமீன்.